சென்னையில் வருகின்ற 6ஆம் தேதி சென்னை சர்வதேச திரைப்பட விழா தொடங்குகின்றது. 6ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை மொத்தம் 8 நாட்கள் இந்த விழா நடைபெற உள்ளது. இதில் திரையிடுவதற்கு தமிழ் திரையுலகிலிருந்து மொத்தம் 12 திரைப்படங்கள் தேர்வாகியிருக்கின்றன. ஜோதிகாவின் 36 வயது நிலை, மிஸ்கினின் பிசாசு திரைப்படம், ஜெயம் ரவியின் தனி ஒருவன், நயன்தாராவின் மாயா, விஜய் சேதுபதியின் ஆரஞ்சு மிட்டாய், விக்ராந்தின் தாக்க தாக்க, பாபி சிம்மாவின் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது, கதிரின் கிருமி, சார்லஸ் சபீஷ் கார்த்திகா, கோடை மலை, ரேடியோ பெட்டி மற்றும் ஓட்டோ தூதுவன் 1854 போன்ற படங்கள் இங்கே திரையிடப்பட உள்ளன. 13ஆம் தேதி இந்த 12 படங்களில் நயன்தாரா நடித்த மாயா, தனி ஒருவன் ஆகிய 2 படங்கள் தேர்வாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் உலகின் அதிசிறந்த 123 படங்கள், ஆஸ்காருக்கு பரிந்துரை செய்யப்பட்ட 16 படங்கள் மற்றும் கேன் திரைப்பட விழாவில் விருதுகளை பெற்ற திரைப்படங்களும் திரையிடப்பட உள்ளன. இந்த விழாவில் மறைந்த இயக்குனர் பாலச்சந்தர், ஆச்சி மனோரமா ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அச்சமில்லை அச்சமில்லை, அக்னி சாட்சி, ஒரு வீடு இரு வாசல், உன்னால் முடியும் தம்பி, சிந்து பைரவி, மேஜர் சந்திரகாந்த் மற்றும் அவள் ஒரு தொடர்கதை ஆகிய படங்களையும் விழா குழுவினர் திரையிடுகின்றனர். இந்த விழாவில் உலகம் எங்கும் உள்ள 57 நாடுகளில் இருந்து மொத்தம் 184 படங்கள் திரையிடப்பட உள்ளன. மொத்தத்தில் சென்னை திரைப்பட விழா சினிமா விமர்சகர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு தலைவாழை விருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.